ஹாய் கைஸ், இன்னிலிருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்ல பொம்மைகள் இருக்கு, மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல வாங்கின மெடல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அழகா மேக்கப் பண்ணி சூப்பரா ரெடி ஆனவ மாஸ்க் போட்டு கிளம்பிட்டா. அப்படி அவ வந்துட்டு இருக்கக்கூடிய பஸ்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு இருந்து ஓடிய போயிடுச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் விடுவாளா? பஸ்ஸுக்குள்ளேயே அவனை சும்மா புரட்டி எடுக்கிறா. அப்ப அப்படியே மாஸ்க் கழட்டிட்டு ஒரு லுக்க விட அவன் பயங்கரமா அவளோட முகம்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். எல்லாரையும் பின்னாடி திரும்பி பாக்குற நார்மலா தான் தெரியுது. ஆனா இவனோட கண்ணுக்கு மட்டும் தொடர்ந்து அவளோட ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இவன் மனுஷியா கிடையாதுன்னு கத்த அங்க இருக்கவங்க யாருமே நம்பல. ஆனா இவளோட ஃபேஸும் இவனுக்கு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சரி, தப்பிச்சாவது ஓடலான்னு பாக்க சிங்க முகம் வந்து பயமுறுத்த அவ்வளவுதான். பயந்து அழுதவன் உச்சாவே போயிட்டான். அப்புறம் என்ன, நீட்டா நம்ம ஹீரோயினும் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வரா. புது லைஃபை வாழ போறவங்களுக்கு இது மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் அந்த வாழ்க்கைக்கான பாடங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கிஃப்ட்ஸோட பிறக்கும். ஜீனை பொறுத்து குழந்தைங்க ஹேண்ட்ஸமா கூலா பிறக்கும். கியூட் அண்ட் பிரிட்டியா பிறக்குதுன்னா அது லாட்டரி தான். புத்திசாலியா பிறக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச பிரைஸ் மணி மாதிரி. ஆனா இதுல எனக்கு கிடைச்சதோ வெறும் பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அப்பா சொல்ற ஒரே விஷயம், தோக்குறதும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தான், இதுவே வாழ்க்கை கிடையாது. சோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு. அதான் சொல்றேன், தோக்குறது பெரிய விஷயம் கிடையாது, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எல்லாரும் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படியே கட் பண்ணி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமா பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காரு. அவனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ சூரிய ஒளி அவன் போன்ல பட்டு இவனுக்கு கண்ணு கூசவும் அப்படியே மிஸ் பண்ணிட்டான். இப்ப முடிச்சுட்டு வந்து அவனோட போனை தான் வாங்கி பார்க்க நிறைய பொண்ணுங்க மெசேஜா போட்டிருக்குங்க. அப்போ போட்டோ எடுத்த ஃப்ரெண்டு, உனக்கு இதுல எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கோயுக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றேன்னு கேட்க, ஏன்டா நான் பண்ணும், நீ பண்ண வைக்க வேண்டியதானு சொல்லி அவன் திட்ட, உனக்கு தான் நிறைய பொண்ணுங்களை தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல உள்ள போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு மொத்தம் 97 போட்டோஸ் இருக்கு, இன்க்ளூடிங் குரூப் போட்டோஸோட. அதுல 58 பொண்ணுங்களும் 16 பசங்களும் இருக்காங்க. அதுலயும் 15 பொண்ணுங்க ஓவர் மேக்கப் போட்டிருக்காங்க, 41 பொண்ணுங்க லைட் மேக்கப் போட்டிருக்காங்க, 6 பசங்க ஐப்ரோ ஸ்கின் டோன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல 83.78% பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ உன்னோட ஐக்யூக்கு ஏத்த மாதிரி பார்ட்னரை தேடுறியான்னு கூ கேட்க சிரிச்சுட்டு, இங்க பாரு உன் போட்டோல ஐப்ரோக்கு ஃபில்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலன்னு சொல்லவும், இதெல்லாம் என்னடா பெரிய விஷயங்கிறான். என்ன பண்ணாலும் ஃபேக்கு தானே, நேர்ல பக்க நீ ஒன்னும் அப்படி இல்லைங்கிறான். சரி, உங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டீங்களா, கிடைச்சிச்சா ஆளுன்னு கேட்க, இன்னும் கரெக்டான பர்சன் கிடைக்கல. பியூட்டி ப்ராடக்ட் பியூட்டியை சேல் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்றவங்களா இருக்கக்கூடாது, பாக்குறதுக்கும் அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேங்கிறான். நமக்கு தேவை எம்ப்ளாயிஸ் தான், பியூட்டி கான்செப்ட் ஒன்றும் நடத்தலன்னு ஹீரோ சொல்ல, அப்போ கரெக்டான ஆள் கிடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு இன்டர்னை மட்டும் ஒர்க்குக்கு எடுத்துக்கலாம் இல்லையான்னு லீ சொல்றான். அதே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூக்காக தான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. அவ போற லிஃப்ட்ல 2 பேர் ஏற, பொண்ணு அழகா இருக்கவும் அதே இன்டர்வியூக்கு தான் போறியான்னு சொல்லி கேக்குறான். ஆமான்னு இந்த பொண்ணு சொல்ல, அடிடே நானும் அதுக்கு தான் போறேங்கவும், அவ சைஸ்ல கொஞ்சம் குட்டியா இருக்கிறதால ஒரு மாதிரி சைஸா பாக்குறாங்க. அதுலயும் அந்த முன்னாடி போன பையன் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு பொண்ணா கூட மதிக்காம போயிட்டு இருக்கான். ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும் ஹுட்டி பேண்ட்னு போட்டு போகவும் தான் அது மாதிரி பாத்துருப்பாங்க போல. பத்தாதுக்கு பஸ்ல சண்டை போட்டதால ஷூல அழுக்கு வேற ஆயிடுச்சு, அதை எடுத்து தொடச்சிட்டு இருக்கேன். சூச்சங்களோட டெஸ்ட் ஸ்கோர் தான் அவங்க 2 பேரை விட கம்மியா இருக்கு. ஆனா போன் இன்டர்வியூல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, கண்டிப்பா அவளை அப்ரோச் பண்ணலான்னு அசிஸ்டன்ட் சொல்ல, பார்த்தா டேலண்ட் தெரிய போது பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்போ 2 பேர் மட்டும் எந்திரிக்க 3 கேண்டிடேட் இருக்காங்களேன்னு கேட்கவும், ஷூவை தொடைக்க குனிஞ்சதால கீழே இருந்திருக்கா. டக்குன்னு இருந்து என்னோட பேரு சூச்செங் ஷெங்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆரம்பமே அமர்கலன்னு சொல்லி அவளோட ரெஸ்யூமை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறதுக்கும் இப்ப நேர்ல இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவ்வளோ ஃபில்டர், அவ்வளோ ரீடச் போட்டு வச்சிருக்கா. என்னமா இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்க, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் இது போல பண்ண மாட்டேங்கிறா. சரிம்மா வீட்டுல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, ஏன் நான் ஒருத்தி மட்டும் போகணும்னு கேக்குறா. ஆமா, நீ ஒருத்தி மட்டும் தான் போகணும்னு சொல்ல, நானும் இந்த இன்டர்வியூக்காக தானே வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம எப்படி நீங்க அனுப்பலான்னு கேக்குறா. வந்ததுல இருந்தே எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்க, உன்னை எடுக்கிறதே வேஸ்ட் இல்லையா, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்புட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளும் நடை கட்ட, நம்ம பியூட்டி ப்ராடக்டால பியூட்டியை செல் பண்றோம். சோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கூட இந்த புள்ள எல்லாம் லைக் ஆகாது, ஒரு கிளைண்ட்டை கூட அதனால கன்வின்ஸ் பண்ண முடியுதுங்கிற மாதிரி கொஞ்சம் அவளை இதா பேச விடுவாளா. இருந்த ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கையாலேயே பிச்சு காட்டுறா. இப்ப என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவரே பயந்துட்டாரு. அவரு கையில அந்த ஆப்பிள கொடுத்து, நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா பிரீத் பண்ண முடியும், நீங்க ஜஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறவர் மட்டும்தான், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு எது பிடிக்குங்கிறத உங்களால டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு இன்டர்வியூ எப்படி போச்சு முடிச்சுட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவளுக்கு கால் பண்ணி, அவங்க எதிர்பார்க்குற அழகு என்கிட்ட இல்லையாமா, ஸோ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட கேட்காம வேணான்னு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்ல,
அப்போ இன்டர்வியூ எடுத்தவர் உன் போட்டோவை நான் எடிட் பண்ணி கொடுத்தேன்ல, அதை வச்சுதான் ஏதோ பேசிட்டாருங்க. சச்சா அப்படிலாம் இல்லடின்னு சொல்ல, அவனுக்கு வேலை செய்ய ஆள் வேணுமா இல்ல பியூட்டி கான்செப்ட் வச்சு நடத்த போறானுங்களா? ரொம்ப ஓவரா பண்றாங்கல்ல. சரி லஞ்சு நான் வந்து வாங்கி தரேங்க. இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. என்ன பண்றது, இவ்ளோ ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்கா சோகத்துல. ஒரு டின்னை குடிச்சு முடிச்சு தூக்கி வீசிட்டு அடுத்த ஒன்ன எடுக்க வரும்போது அவ பக்கத்துலயே அந்த பக்கமா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் கையில ரெசியூம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இவரும் இன்டர்வியூல செலக்ட் ஆகல போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இது வேணுமான்னு கேக்குறான். அவன் பதிலே சொல்லாம அவன்கிட்ட இருக்க காஃபி எடுத்து குடிக்கவும், உங்க பேக்ல இருக்க மாதிரியே தான் என் பேக்லயும் ரெசியூமா இருக்கு, 2 பேரும் ஒரே போட்ல தான்ப்பா பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னு குடிக்க அந்த பக்கம் இருந்து பதில் இல்ல. இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினது எல்லாத்தையும் ப்ராபப்ளி கேட்டிருப்பீங்க. இப்போ மட்டும் நான் போய் எந்த வேலையும் பண்ண போறது கிடையாது. ஆனா என்னால சாப்பிட முடியாது. என்ன கம்ஃபர்ட் பண்ணணும்னு பாவா ரொம்ப ரிஸ்க் எடுப்பா. அழகா பிறக்காதது ஒன்றும் ஏன் தப்பு கிடையாது. அப்புறம் எதுக்காக இல்லாத ஒண்ணுக்காக சும்மா என்ன கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணதான் இது ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரியே தோண ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பாக்குறா. ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. இவ படிச்ச ஸ்கூல் தான் போல. அப்போ இந்த பையனை புடிச்சு போயிருக்கும் போல, என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டா. பார்த்தா இவ பக்கத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ தான். மேபி இவன் நினைச்சு பாக்குற அந்த ஸ்கூல் பையன் நம்ம ஹீரோவோ என்னமோ தெரியல. இப்ப நம்ம ஹீரோயினுமே எங்க ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருந்தான். அவன் மேல எனக்கு கிரஷும் இருந்தது. இப்ப அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. மேபி 2 பேரும் நேர்ல பாத்துக்கிட்டா கூட ரெகக்னைஸ் பண்ணிக்குவோமாங்கிறதே டவுட் தான் போலன்ட்டு இவ சோகமா ஃபீல் பண்ணி அவனோட பேசிட்டு இருந்தா. அவன் எப்ப எந்திரிச்சு போனானே தெரியல. ஏமா இது உன்னோட தானான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கார்டு கேட்கவும் தான் எழுந்து பாக்குறா. இவன் எப்போ போனானே இவளுக்கு தெரியல. போனவன் ஏதோ 2 புக்கு வச்சுட்டு போயிருக்கான். எங்க வீட்டுல அவளோட அப்பா அவளோட பிரைஸை எல்லாம் தூசி தட்டி வச்சிட்டு இருக்காரு. என் புள்ள பயங்கரமான அத்லட்டா இருந்திருப்பா. ஆனா அவளால கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சேங்க. இப்படியே புள்ளைய சொல்லி சொல்லி ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுட்டு இப்ப எப்படி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமோன்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அப்படி பலசாலியா இருக்கிறதுல என்ன தப்பு? நீயே அந்த பலத்தை பார்த்து தானே என்ன லவ் பண்ண. நம்ம செங் என்னை விட ஸ்ட்ராங். சோ அவன் பாய் ஃப்ரெண்ட் அவளை தனியா விட்டு போனாலும் வருத்தப்படவே தேவையில்லை. எந்த இருட்லயும் தனியா வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அவ உங்களோட பொண்ணு மக கிடையாதுன்னு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோயின் வந்துட்டா. அடிடே என் புள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்கேன். யாரடி இதை கொடுத்தா? பையனா அதுங்கிற மாதிரி அம்மா கேக்குறாங்க. சாம்பிள் பியூட்டி ப்ராடக்ட் ஏதோ கொடுத்துருப்பான் போல. சாம்பிள் கொடுத்தாலும் பரவாயில்லடி, பையனை டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவன் யாரு என்னன்னு தெரியாது. அவன் முகத்தை கூட நான் பார்க்கல. நான் நிறைய பேசினேன், அவன் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளையே இக்னோர் பண்ணிருப்பான்னு இவங்க திட்டவும். இங்க பாருமா, நீ ஆசைப்படுற வரைக்கும் சிங்கிளா இருந்துக்கலாம். ஏன் காலம் ஃபுல்லா சிங்கிளா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்பா இருக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நேரா அவளோட ரூம்க்கு வர, சுச்சி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. நல்லா பெரிய பிராண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னும் அவ அந்த பக்கமா வச்சுட்டா. உன் பொம்மைக்கெல்லாம் மேக்கப் பண்றதை விட்டுட்டு நீ பண்ணிக்க வேண்டியதானு கேட்க. சரி ஸ்கூல்ல இருந்து உனக்கு இன்விடேஷன் வந்துதா, அலுமினி மீட்டிங்க்கு போக போறியான்னு கேட்க. நான் எதுக்காக போகணும்? யாராச்சும் சீக்கிரட்டா லவ் பண்ணியிருந்தா கூட அவங்கள மீட் பண்றதுக்காக போகலாம். என்ன டிவோர்ஸ் லாயரா இருக்கேன், அங்க போனா கொஞ்சம் கிளைண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் நம்ம ஹீரோனோட அக்கா தான், டிவோர்ஸ் லாயரா இருக்கா. சுச்சி அது உன்னோட கிளாஸ்மேட்டு, ஏண்டி அவங்களோட கிளைண்ட் மாதிரி பாக்குற? கொஞ்சமாச்சு ஏதாவது அக்கறை கேட்கற இருக்கான்னு கேட்க. என்னோட இந்த அழகான முகத்தை வச்சுட்டு நான் எதுக்காக அவங்க மேல அக்கறை எதிர்பார்க்கணுங்க? கரெக்ட் தான், நீ ரொம்ப அழகா இருக்குங்கிறா. அப்போ ஹீரோவை கொடுத்தா இல்லையா அந்த புக்கை, அவ அக்கா எடுத்து படிக்கவும், நானே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, படிச்சுட்டு தான் கொடுப்பேன்னு பிடிங்க வச்சுக்கிட்டு போறா. இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவ அக்கா ரூமுக்கு வந்தா பயங்கர நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா. ஏசியும் ஆஃப் பண்ண முடியல, பயங்கரமா குளிருது. இதுல இவங்க படுத்து தூங்குறது. ஒழுங்கா என் ரூம்ல இருந்து வெளியே வாடின்னு சொல்லி கத்துனா, வர்றேன் நாளைக்கு காலையில தான் வருவேங்கிறா. அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. சோ என்ன தடுக்க இங்க யாரும் இல்ல, ஒழுங்கா ஓபன் பண்ணு, இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு இவ ரெடியாக என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறத அக்கா புரிஞ்சுக்கிட்டு, செங் இது உன்னோட ரூம், இந்த டோர் உடைஞ்சா சரி பண்ண காசு வச்சிருக்கியா? காசு கிடைக்கிறதுக்காக உனக்கு வேலைதான் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. நாளைக்கு மட்டும் செங் ரூம்க்கு போல, அப்புறம் உன்னையே முடிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இங்க நம்ம சுச்சி ஹீரோ கொடுத்த புக்கை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அதே நேரம் ரொம்ப குளிர் அடிக்கவும் போத்திட்டு போன்ல அப்படியே வீடியோ பிளே பண்றா. அதுல இவளுக்கு பிடிச்ச பையன் அப்படியே முன்னாடி ஓட, அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே தான் பின்னாடி வந்திருக்கா. அதெல்லாம் எப்படிப்பட்ட மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. யாரோ வர சவுண்ட் கேட்கவும் முக்கடு போட்டா. இங்க அக்கா ரூம்ல படுத்ததால அக்கான்னு நினைச்சிட்டு அம்மா வந்து ஏசி நாளைக்கு தான் சரி பண்ணுவாங்களாமான்னு சொல்லிட்டு போர்வையை போத்தி விட்டுட்டு, நீ மாசத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, உன் தங்கச்சி பாரு இது வரைக்கும் ஒரு பையன் மேல கிரஷ் கூட வராம இருக்கா. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வையே, நான் சொல்றதை மட்டும் மறந்துடாதீரியம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவளுக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் ஒரே ஒரு கிரஷ் இருந்திருக்கு. என்ன காலை ஃபுல்லா பாத்துப்பேன்னு சொன்னாங்களே, அப்போதெல்லாம் போய் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு தங்ஷி. லேப்ல உட்காந்து
வந்து ஏதோ சொல்யூஷன் எல்லாம் கலக்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா அவனுக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி பிளர்ரா, கலர்லாம் ஒரு மாதிரியா தெரியுது. கண்ணாடி போட்டா மட்டும்தான் நல்லா கண்ணு தெரியும் போல. இப்ப தொடர்ந்து அவனோட டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கேன். கு உள்ள வராரு. ஃபுல்லா காலையும் கையெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வராரு. இந்த வீக்கெண்ட் உனக்கு அலுமினி மீட்டிங் இருக்கும் போலயேங்க. நான் போக மாட்டேங்கிறான். ஏன் போக மாட்டேன்? அதெல்லாம் எவ்வளவு ஒரு பொண்ணான காலங்கள். அப்போ எந்த பொண்ணையுமே உனக்கு பிடிக்கலையாடா? கிரஷ் கூட வரலையான்னு கேட்க, அப்போ இவனோட வெர்ஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேலதான் ஹீரோயினுக்கு கிரஷே. அந்த பையன் நம்ம ஹீரோ தான். அவன் சைட் அடிச்சுக்கிட்டே சந்தோஷமா பின்னாடி தானே ஓடி வந்திருப்பான். ஆனா இவனுக்கு அவ ஏதோ துரத்திட்டு வர மாதிரி இருந்திருக்கு. இதுல பொண்ணுங்கிட்ட ஏதோ பேசி சைஸா வேற பாத்திருப்பா. அதுவும் ஆசையா தான் பாத்திருப்பா. ஆனா இவனுக்கு அது 3 பேருமா சேர்ந்து இவனை கலாய்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான். சோ அவளை திரும்பவும் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, யாரு அதுன்னு கேக்குறான். எங்க ஸ்கூலோட ட்ரபிள் மேக்கிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ன்னு சொல்ல, ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா உன்ன மாதிரி சூப்பரா படிக்கிற பையனும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா நிறைய குறும்பு பண்ணிட்டு படிக்கவே படிக்காத பசங்களும் நிறையவே இருப்பாங்க. சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது கஷ்டம் தான் சொல்ல, நான் சொல்ற அந்த ட்ரபிள் மேக்கர் ஒரு பொண்ணுன்னு சொல்லுவோம். எனது பொண்ணா? அவ உன்னை புள்ளி பண்ணலான்னு கேக்குறான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அல்லவா? விடுறாங்கிற மாதிரி வார்த்தையே இல்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட ஃப்ரெண்டு அழகழகா ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்னா அலுமினி மீட்டிங்க்கு தங்ஷியும் வரா. முதல் வரமாட்டேன்னு தான் சொன்னானமா. ஆனா முன்னாள் பிரின்சிபல் கால் பண்ணி கூப்பிடவும் தான் கடைசி டின்னரையாவது அட்டென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சோ அந்த டாப் ஸ்டூடெண்ட் இப்ப எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? உன்னோட அவுட்லுக்கை வச்சுதான் அவங்க எடைய போடுவாங்கன்னு இவ ஸ்கட்டா எடுத்துக்காட்ட, நான் இத்தனோட ஸ்கட்டெல்லாம் போடவே மாட்டேடிங்கிறா. ப்ளீஸ் டி எனக்கும் கம்பெனி கொடுடி, எவ்வளவு அழகாக்கு பாருன்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதே ட்ரெஸ்ஸை போட்டு அலுமினிக்கும் கூட்டிட்டு வந்துட்டா. பாரு இந்த ட்ரெஸ்ல என் கால்லாம் பெருசா தெரியுது, நல்லாவே இல்லைன்னு சொல்ல, ஒல்லியா இருக்கிறது தாண்டி சிக்கு, நீ ஹெல்த்தியா இருக்க, உனக்கு என்ன பேரழகின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி உள்ள வரும்போது ஒருத்தர் தூக்குறதுக்கு சிரமப்படுறது பார்த்து இவதான் ஸ்ட்ராங் கேர்ள் ஆச்சே. சோ எந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்து அவ பாட்டுக்கு ஒவ்வொரு பாக்ஸா தூக்கிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டா. மொத்தத்தையும் வச்சு முடிக்க வேர்வை கொட்டுது. எப்பா சாமி அப்படி சொல்லிட்டு அப்படியே காத்த வீசிட்டு பார்க்க கரெக்டா ஹீரோ வரான். அவனை ரெகனைஸ் பண்ணிட்டா போல. அப்படியே பேச்சு முச்சு இல்ல பேன்னு பாத்துக்கிட்டே இருக்க, அவன் இவளை பாக்கல. சோ அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வரான். அவன் உள்ள வந்ததும் கூட்டம் கூடிடுச்சு. இவளுக்கு பக்கத்துல வந்ததால என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா. கட் பண்ணா அவளுக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துதான் 3 பேரோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் நோஸ் கட் பண்ற மாதிரி தான் இவன் பேசிட்டு இருக்கான். சும்மா போய் பேச வேண்டியதான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவன் என் கிளாஸே கிடையாது, நான் போய் பேசினா மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சிருவா போகுது, கம்மன் ரெடிங்கிறான். சரி நான் பாத்ரூம் ஆச்சு போயிட்டு வரேன்னு கடுப்பாய் அவ கிளம்பிட, கரெக்டா ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் எங்களை போட்டோ மட்டும் எடுத்து கொடுன்னு கேட்கிறா. சரின்னு போட்டோ எடுத்து கொடுத்துட்டா. ஹீரோ இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கொடுத்துட்டு உட்காந்துடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து, நீ தானே சுச்செங் பேரழகி சுச்சியோட தங்கச்சி தானே நீங்க? ஆமாங்கிறா. இப்போ ஒரு பையன் வந்து, நான் சுச்சியோட கிளாஸ்மேட் தான், அவைய வரலன்னு கேட்க, அவ ஒர்க்ல பிஸியா இருக்காதனால தான் வரங்கவும். ஏய் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த, ஸ்போர்ட்ஸ் சூப்பரா பண்ணுவல, ஒரு டைம் கிளாஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டப்போ கதவையே உடைச்சிட்டெல்லாம் வந்தல்லங்க. இன்னொருத்தர் ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட்ஸால தான் காலேஜ்ல ஜாயின் பண்ணியாமாவே, இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கியான்னு கேட்க, இல்லங்கிறா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். சரி இப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, காஸ்மெட்டிக் கம்பெனில மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. கம்பெனி நேம் கேட்க வேண்டாயின்னு சொல்றா. அதே கம்பெனில தான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் வேலை செய்யறா. என்ன ஒரு கோயின்சிடென்ட் சொல்லிட்டு குவோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு, 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களே தெரியுமான்னு கேட்க, ஒரு டைம் பாத்துருக்கோங்கிறான். அதனால இவளும் அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டா. பயங்கர அசிங்கமா போச்சு, என்ன பண்றதே தெரியல. அதுவும் அவன் முன்னாடியே தான் இப்படி அவமானப்படணுமா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி ட்ரிங்காவது குடிக்கலான்னு ஓபன் பண்ணிட்டு குடிக்க பார்த்தா, வாவ் செங் இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா, இங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னத்த பண்றது, இப்போ ஒவ்வொரு பட்டெல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி வைக்க லைனா ஒவ்வொருத்தரா என்னோடதையும் ஓபன் பண்ணி கூடுன்னு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா பண்றதுன்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, ஐயோ இவன் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இப்போ வழுக்க டைமா வாங்க உங்களோடதையும் ஓபன் பண்ணி கொடுப்பான்னு நம்ம ஹீரோவை கூட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு முழிக்க இவ அதை விட பயங்கரமா முழிச்சிட்டு இருக்கா. சரின்னு கையில இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோன்னு தட்டுனா அது ஃபுல்லா இவ முகத்திலேயே தெரிச்சிருச்சு. இவ்வளவு கண்ணை போட்டு கசக்கிட்டு இருக்கா. டிஷ்யூ இருக்கான்னு கேட்க யார்கிட்டயும் இல்ல. சோ ஃப்ரெண்டே வாங்க ஓடிட்டா. தொடச்சிட்டு இப்போ கண்ணை பாக்குறா. கண்ணுள்ள மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போய் அப்படியே பேய் மாதிரி இருக்கா. இவளை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி வேற பேச, இங்க ஹீரோவா அவளை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை நான் போட்டோ எடுத்துக்குவான்னு கேட்டு அவ சரியானதோ போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்காக என்ன போட்டோ எடுத்துன்னு கேட்க, நீ பார்க்க ரொம்ப மோசமா இருக்கன்ட்டான். எப்படி நீ அந்த இடத்துல இருக்க முடியும், அவ்வளவுதான் வேகமா கிளம்பிட்டா. ஃப்ரெண்டு வந்து டிஷ்யூவை கொடுக்க அவளோட கோட்டெல்லாம் வாங்கிட்டு நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. பாவம் நீ பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்குன்னு அவன் சொன்னதை நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இட்ஸ் ஓகேன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி அவ வர வழியில ஒரு பாட்டி
கொஞ்சம் கம்மியான விலையில குட்டி குட்டி பொக்கே எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அவன் யாருமே வாங்கலையா? அவங்கள தாண்டி போனவ மனசு கேட்காம கீழே வச்சிருந்த எல்லா பொக்கையும் எடுத்துட்டு 50 யான் போட்டு விட்டுட்டு போயிட்டா. அவங்களால பேச முடியாது. இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க பேக்ல இருந்து ஒரு வளையல எடுத்து கொடுக்குறாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி இது எவ்வளவுன்னு கேட்க இது என்னோட பரிசளிப்புன்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ அந்த கையில போட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சைன் லாங்குவேஜ்லயே சொல்றா. கட் பண்ணா